والسماء ذات البروج واليوم الموعود والشاهد ومشهود قتل أصحاب الأخدود. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வழியில் வாழ்ந்த உன்னத தோழர்கள் தோழியர்கள் மீதும், உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமான அடியார்கள் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணி மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மா உரையிலே தடம் மாறும் இளைய சமுதாயம் என்ற தலைப்பிலே இன்றைய காலகட்டத்து இளைய சமுதாயம் எப்படியெல்லாம் தடம் மாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், அப்படிப்பட்ட தடுமாற்றங்களிலிருந்து இனி வரக்கூடிய சந்ததியினரை, தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களை எப்படி பாதுகாப்பது என்பதற்கான சில வழிமுறைகளையும் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பொதுவாகவே இளைய பருவத்தை அடையக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு ஆபத்தை நோக்கி, ஒரு தடுமாற்றத்தை நோக்கி எல்லா காலகட்டத்திலும் வாழுகின்ற இளைஞர்கள் செல்லத்தான் செல்லுவார்கள். ஏன், இதற்கு முன்பு வாழ்ந்த எல்லா இளைஞர்களும் மிக சீரும் சிறப்புமாகத்தான் வாழ்ந்து காட்டினார்களா அப்படின்னு கேட்டா, அப்படியெல்லாம் இதற்கு முன்பு ஒரு 30, 40, 50 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இளைஞர்களும் எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இன்னொரு 50 ஆண்டுகள் போனாலும் கூட இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் இந்த வயது என்பது குழந்தை பருவத்தை தாண்டி ஒரு முதுமை பருவத்தை அடைவதற்கு முன்பாக மனிதன் சந்திக்கின்ற மிக பலமான ஒரு பருவம், திடகாத்திரமான ஒரு பருவம், பல அறிவுகளையும் ஆற்றலையும் வலிமையையும் பெற்றிருக்கின்ற ஒரு பருவம் என்று சொன்னால் அது இளமை பருவம்தான். இந்த இளமை பருவம் என்பது எது சரி எது தவறு என்ற ஒரு புரிதலை ஏற்படுத்தாது. உணர்ச்சி வசப்படுத்தும், ஆசைப்பட தூண்டும், கோபப்பட வைக்கும். ஆனால் ஒரு புரிதல் இருக்கு, பார்த்தீர்களா? இது சரி இது தவறு என்ற புரிதல், இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது என்ற புரிதல், அந்த புரிதலும் இருக்கும். ஆனால் அது சற்று குறைவாக இருக்கும், ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கும், ஒரு மனநிலை இருக்காது. ஒரு காரியத்தை முடிவெடுத்தால்
அந்த முடிவெடுத்த காரியத்தில் ஒரு ஒற்றை மனநிலை இருக்கு பார்த்தீர்கள் அல்லவா, அந்த மனநிலை வராது. காலையில எழும்பணும் அப்படின்னு தீர்மானிப்பான். இது எப்போ? ஒவ்வொரு வருஷத்தினுடைய புத்தாண்டு தொடங்கும் போது நினைக்கிறது. இந்த வருஷம் 2026 தொடங்கும் போது என் வாழ்க்கையில புது மாற்றம் வரணும், புது மாற்றத்திற்கு நான் செய்ய போற முதல் வேலையே காலையில நேரத்தோட எழுந்திருக்கணும். எப்ப பார்த்தாலும் 10 மணி 11 மணிக்கு எழுந்திருச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஆண்டில் இருந்தாவது நான் வாழ்க்கையில சாதிக்கணும்னு சொன்னா அதற்கு காலையில் நேரத்தோடு எழ வேண்டும் அப்படின்னு தீர்மானிச்சு வச்சிருக்கிறான். எது வரைக்கும்? டிசம்பர் 25லயே முடிவு பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 5 நாளைக்கு நல்லா தூங்குவோம், எப்பவும் போல 11 மணிக்கு எழுந்திருப்போம், இரவு 2-3 மணி வரைக்கும் வீதியில சுத்திட்டு 4 மணிக்கு படுத்து தூங்கலாம், இப்படிதான் இருப்போம். 1ஆம் தேதி ஆன உடனேயே நான் மாத்திருவேன் நினைச்சுக்கிட்டே இருப்பான். டிசம்பர் 31 அன்னைக்கு புத்தாண்டு கொண்டாட வெளியில போயிருவான். கொண்டாடி முடிச்சிட்டு பட்டாசு எல்லாம் வெடிச்சு ஆட்டம் பாட்டம் குத்தாட்டம் எல்லாத்தையும் போட்டுட்டு 3-3:30 மணிக்கு வீட்டுல வந்து தூங்குவான். அதே 1ஆம் தேதி காலையில 11 மணிக்கு தான் எழுந்திருப்பான். எந்த 11 மணிக்கு எழுவது கூடாதுன்னு முடிவெடுத்து வச்சிருந்தானோ 1ஆம் தேதியிலிருந்து இந்த வருடத்தின் முதல் நாளிலிருந்து எதை மாத்த போறேன்னு சொன்னானோ அந்த முதல் நாள்லயே அவன் ஓட்ட விட்டுருவான். அப்படின்னா எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதில் ஒரு மனநிலையோடு, அதில் உறுதியாக, அதில் தெளிவாக, அதை திருத்தமாக செய்யக்கூடிய மனநிலை இல்லாமல் ஒரு தடுமாறுவார்கள் பார்த்தீர்கள் அல்லவா, அதான் இளமை. இளமைங்கிறது என்னன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான், அதை நாம் பலமாக ஆக்கியிருக்கின்றோம். இளமை பலம் அப்படின்னு சொன்னா மனிதன் அடைகின்ற இந்த 3 பருவங்களில் இளமை பலம் என்று சொன்னால் குழந்தை பருவமும் இளமைக்கு அடுத்ததாக வருகின்ற முதுமை பருவமும் பலகீனமானது, பலகீனம்தான். இளைஞனிடத்திலே இருக்கின்ற இந்த பலம் குழந்தையிடத்திலும் இருக்காது, முதியவரிடத்திலும் இருக்காது. பலமான பருவம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்ல, அப்படிப்பட்ட இந்த பருவத்தில் இன்றைக்கு இளைஞர்கள் எது மாதிரி எல்லாம் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் என்று சமூகத்தில் நடக்கின்ற சில நிகழ்வுகளை நீங்கள் பாருங்கள். எப்படி எல்லாம் தடுமாறுறாங்க. இன்றைக்கு அதிகமாக இளைஞர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது எதுவென்றால் போதைப் பொருட்கள். இந்த போதைப் பொருட்களுக்கு பெயர் போன ஒரு நாடாக, பெயர் போன ஒரு மாநிலமாக இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. எங்கிருந்தெல்லாம் எல்லா புறங்களிலும், நகர்ப்புறங்களில், கிராமப்புறங்களில், எல்லா புறங்களிலேயும் இந்த போதைப் பொருட்கள் மக்களிடத்திலே ஊடுருவி கிடக்கிறது. எந்த அளவிற்கு ஊடுருவி கிடக்கிறது என்று பார்த்தால், ஒரு சிறு பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய ஒரு மாணவன், ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற, 8ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவன் உட்பட அவனிடத்தில் இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. நார்மலைஸ்மாங்கல்ல, இதெல்லாம் சாதாரணமானது அப்படிங்கிற லெவல்ல இந்த போதைப் பொருட்கள், சிகரெட் மாதிரியான பொருட்களா இருக்கட்டும், சாராயம் மாதிரியான மதுபானங்களா இருக்கட்டும், அல்ல கஞ்சா போன்ற போதை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களா இருக்கட்டும், இதெல்லாம் இன்றைக்கு இளைஞர்களிடத்தில் மிக சர்வ சாதாரணமாக புழக்கத்தில் இருக்கிறது, பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் இளைய சமுதாயம் பெருமளவிற்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இதனுடைய பாதிப்புன்னு பார்த்தா, சமீபத்தில் ஒரு 3-4 நாளைக்கு முன்னதாக ஒரு காட்சி நீங்க எல்லாரும் சமூக வலைதளங்கள்ல செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. ஒரு ஒடிசாவை சார்ந்த வடமாநிலத்து இளைஞன், 28-29 வயது நிரம்பியவன். அவரு இந்தியா தமிழ்நாட்டிற்கு வந்துட்டு அவர் சுற்றுலாவிற்காக வந்தாரா அல்ல எதுவும் தொழில் செய்வதற்காக வந்தாராங்கிற தகவல் இல்லை. சிலர் அவர் வடமாநில தொழிலாளிங்கிறாங்க,
இல்ல அவர் எங்கேயும் தொழில் பண்ணல, அவர் சுற்றுலாவிற்காக வந்தவர் அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒன்று. ஒடிசாவிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்துட்டு அவர் மீண்டும் அவருடைய மாநிலத்தை நோக்கி புறப்படுகிறார். செல்லக்கூடிய வழியில திருத்தணி என்ற அந்த பகுதியில சில இளைஞர்கள் ஏறுறாங்க. அந்த இளைஞர்கள் யார் என்று சொன்னால் அரக்கோணத்தை சார்ந்த சில இளைஞர்கள். இளைஞர்கள் என்று சொல்வதை விட அவர்கள் சிறுவர்கள் என்று கூட சொல்லலாம். யாருக்கும் அவ்வளவு பெரிய வயசு வித்தியாசம் அதிகமா இல்லை. எல்லாம் 15, 16, 17 இந்த வயசு தான். அதிகபட்சமா பார்த்தா ஒரு +1 படிக்கக்கூடிய வயசு தான் அவனுக்கு இருக்கும். ஒரு 3-4 பேர் அந்த ரயில்ல ஏறுறான். அந்த வடமாநிலத்து இளைஞனை மிகச் சீன்றான். கத்தியை கொண்டு ஆயுதங்களை காட்டி அவனை சீண்டிக் கொண்டிருக்கிறான். அந்த இளைஞனும் என்ன செய்யலன்னா எதிர்த்து கடுமையாவெல்லாம் பேசல. தன்னை சீண்ட வரக்கூடிய ஒருவனை பார்த்து நகர சொல்றான். இவ்வளவுதான் நடக்குது. இந்த 4 சிறுவர்களும் என்ன செய்யறான்னா அந்த இளைஞனை ரயிலில் இருந்து இறக்கி அங்கிருந்து ஒரு மறைவான இடத்திற்கு அவனை இழுத்து சென்று சரமாரியாக அவனை வெட்டி தாக்குகிறான். அதை ஒருத்தன் ரீல்ஸ் வீடியோ எடுக்கிறான். இந்த காட்சி அந்த வீடியோவை எல்லாம் நம்ம ரொம்ப சாதாரணமா மற்ற வீடியோகளை பார்க்கிற மாதிரி பார்த்திட முடியாது. பார்க்கும்போது உடம்பெல்லாம் ஒரு மாதிரி துடிக்கிற மாதிரியான ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால் ஒவ்வொரு இந்த 4-3 பேரிடத்திலையும் ஆயுதம் இருக்கிறது. எல்லாம் பெரிய பெரிய வாள்களையும் கத்திகளையும் பெரிய ஆயுதங்களையும் அவன் வைத்திருக்கிறான். இந்த ஆயுதங்களை கொண்டு தாக்குறான். ஆயுதங்களை கொண்டு தாக்கும் போது கை கால்கள மட்டும் வெட்டு விழல, முகத்திலேயும் தலைகளிலேயும் வெட்டு விழுகிறது. உடம்புலேயே ரொம்ப லேசான சர்ம பகுதின்னு சொன்னா முகம். சின்னதா ஒரு அறை விட்டா கூட தாங்காது நம்முடைய முகம். ரொம்ப லேசான சதை பகுதி, லேசான சருமம், லேசான தோல் பகுதி தான் இந்த முகம்கள். இந்த முகத்துல என்ன செய்யறான்னா அருவாளை கொண்டு வெட்டான். நல்ல வேலைக்கு அவன் வைத்திருந்த ஆயுதங்கள் கூர்மையாக இருந்திருந்தால் ஒரே வெட்டில் அந்த இளைஞன் இறந்திருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்கள் மேலாக அவனை வெட்டி கொண்டே இருக்கின்றான். அவன் உயிரோட தான் இருக்கிறான். ஒரு நேரத்துக்கு மேல அதிகமாக இவனுக்கு வெட்டுக்கள் அதிகமாகி ரத்தங்கள் வெளியேறி அவன் மயக்கமுற்ற நிலையில விழுந்த உடனேயே அவன் செத்துட்டான் போலன்னு விட்டுட்டு போறான். இவ்வளவு கொடூரமான முறையில ஒருவனை 3-4 பேர் சேர்ந்து பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு வெட்டி தாக்குறாங்கன்னு சொன்னா இவனுக்கு இந்த அளவுக்கு வெறி ஏத்துறது எது அப்படின்னா, அவர்கள் எல்லோரும் இந்த கொலை சம்பவத்திலே வன்முறை சம்பவத்திலே ஈடுபட்ட இந்த 4-5 பேரும் யாருன்னு கேட்டா எல்லாம் போதைக்கு அடிமையானவன். எல்லாரும் கஞ்சா போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள். அப்ப இவ்வளவு பெரிய இந்த போதையினுடைய வெளிப்பாடு என்ன செய்ய வச்சிருக்குன்னு பார்த்தா ஒரு 15, 16, 17 வயதுடையவர்கள் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கிறது. அவன் போதைக்கு அடிமையான ஒருவனா இருக்கிறான். அதன் காரணமா என்ன செய்யறான்னா தான் என்ன செய்யறோம்ங்கிற ஒரு சுய நினைவு இல்லை. ஒருவனை வெற்றமே அவனுக்கும் வலிக்கும் அந்த உணர்ச்சி இல்லை. ஒருவன் இரத்த வெள்ளத்திலே துடித்துக் கொண்டிருக்கிறானே, அவன் சாக போகிறான் என்ற அந்த ஒரு சிறு துளி உள்ளத்திலே ஒரு எண்ணம் கூட இல்லாமல் இவன் மிகப்பெரிய ஒரு காட்டு முராண்டி மாதிரி நடக்கிறான்னு சொன்னா, இப்படி காட்டு முராண்டித்தனமாக அவனை மாற்றுவதற்கு வழியாக எது இருந்துச்சு? போதைத்தான். இது ஒரு சம்பவம் இல்ல, இது மாதிரி நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இப்போது புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது தமிழகத்திலே விற்பனையான மதுவின் எண்ணிக்கை பற்றி நேற்று செய்திகளில் வெளியிடுகிறார்கள். 150 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்திருக்கு நேற்று ஒரு நாளைக்கு. அப்படின்னா ஒரு மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு எத்தனை ஆயிரம் குடிகாரர்களையும் போதை பழக்கத்திற்குரியவர்களும் இந்த நாட்டிலே உருவாகி கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு பேர் அழிந்து நாசமாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுகள் எல்லாம் சமூகத்தில் நடக்கின்ற இந்த தகவல்களை செய்திகளை நம்ம பார்க்கிறோம். இது மட்டுமா,
இப்படி போதை பொருளுக்கு மட்டும்தான் இளைஞர்கள் அடிமையாகிறாங்களான்னு பார்த்தா இன்னும் சில இளைஞர்களை நீங்க பாருங்க, செல்போனுக்கு அடிமை. செல்போனுக்கு அடிமைனா இந்த போதையில ஒருவனை கொலை செஞ்சான்ல, ஒரு வட மாநிலத்து இளைஞனை சுராஜ்ங்கிறவன, அதை கொலை பண்ணும் போது கூட, அவனை வன்முறையால் தாக்கும் போது கூட, இது எப்படி வெளி உலகத்திற்கு இந்த செய்திகள் வர தொடங்குதுன்னு சொன்னா ரீல்ஸ் வீடியோ தான். ஒருவனை ஆயுதங்களால் சீன்ற மாதிரியும் அவனை வெற்ற மாதிரியும் அதை கொஞ்சம் கூட தயங்காமல் வீடியோ எடுத்து அவன் தான் வெளியிடுறான். கொலை பண்ற துணிந்த அவனே என்ன செய்யறான், வீடியோ எடுத்து நான் தான் கொலை பண்ணேன், இவனை கொலை பண்ண, இந்த இடத்துல வச்சு கொலை பண்ண, இந்த ஆயுதங்களை கொண்டு வெட்டினேன்னு சொல்லி வீடியோ எடுத்து அவன் தன்னுடைய சொந்த சமூக வலைதள பக்கங்களில் வெளியிடுறான்னு சொன்னா, அப்ப இந்த ரீல்ஸ் மோகங்கிறது எவ்வளவு மோசமா இளைஞர் இடத்துல சென்றிருக்குங்கிறத நீங்க பாருங்க. சாதாரணமா நினைக்கிறோம், வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய அத்தனை பேரும் நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா அது ஒரு வீடியோ காட்சி தானே. ஒரு ஆராய்ச்சியில சொல்றாங்க, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு சினிமா காட்சி எடுக்கிறான், அதை விட அதிகமான தாக்கம் இன்னும் சொல்றா இருந்தா மனிதனுடைய மூளையை உள்ளத்தை பார்க்கக்கூடிய கண்களில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துவது எதுன்னு சொன்னா 3 மணி நேர சினிமா காட்சிகள் அல்ல, 30 நிமிட இந்த ரீல்ஸ் காட்சி இருக்கு பாருங்க, வெறும் 30 செகண்ட், இது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு தான் அதிகம். 3 மணி நேரம் சினிமாவை உட்கார்ந்து பார்த்தாலும் கூட அதுல இருக்கிற எல்லா காட்சிகளும் நம்முடைய மனசுல பதிகிறது இல்ல. முக்கியமான சில காட்சிகள், முக்கியமான சில வார்த்தைகள், பாடலில் முக்கியமான சில வரிகள் அதான் மனப்பாடம் ஆகும். வெறும் 30 செகண்ட் 15 செகண்ட் 20 செகண்ட் ஓடக்கூடிய இந்த வீடியோவை அதில் உள்ள அனைத்து கருத்துக்களும் நம்முடைய மனசுக்குள்ள பதியும். அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துவதே இந்த வீடியோக்கள் தான் அப்படின்னு ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கிறாங்க. இதை நம்ம ஒரு சாதாரணமான வீடியோவை பார்க்கிறோம், ஆனால் இதில் இந்த சமுதாயம், இளைய சமுதாயம் எப்படி அடிமையாகி கிடக்கிறார்கள் என்பதை பாருங்க. தான் செய்த ஒரு தவறை கூட அதை வீடியோவா வெளிப்படுத்தி காட்டுறான்னா அப்ப அதில் எவ்வளவு அவன் அடிமையாகி கிடப்பான். இன்னும் சொல்றதா இருந்தா இந்த வீடியோ எடுத்து வெளியிடுறான் பாத்தீங்களா, இது மாதிரி காட்சிகள் நிறைய இருக்குது. ஒரு என்ன பண்றான், ஒரு 6வது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தான் இருக்கு, ரொம்ப சின்னவன். அந்த சிறுவன் என்ன செய்யறான்னா கையில இவ்வளவு பெரிய பட்டா கத்தியோட ஆயுதங்களை சொல்லட்டி காட்டி, நாங்கன்னா அப்படித்தான், நாங்க இப்படித்தான், அவனுடைய ஜாதியின் பெயரை குறிப்பிட்டு என்ன சொல்றான், நாங்க இப்படித்தான் இருப்போம். அவனுக்கு ஒரு அடைமொழி வைத்துக் கொண்டு, தனி ஒரு அடையாளத்தை வைத்துக் கொண்டு ஆயுதங்களை காட்டி யாராவது நம்மை நெருங்கி விட முடியுமா, செஞ்சிட முடியுமா, நாங்க அப்படி நாங்க இப்படிங்கிற சில பாடல் வரிகளையும் பேசிக்கொண்டு இப்படி சிறுவர்கள் வரைக்கும் யார குழந்தைன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோமோ அந்த குழந்தைகள் வரைக்கும் ரீல்ஸ் மோகம் ஆக்கிரமித்து கிடக்கிறது. இன்னும் இதையும் ஒருவனை தாண்டி சொல்வதாக இருந்தால், சில பேர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள், அந்த பிறந்த நாள் கேக்கை வெட்டுவதற்கு கூட பெரிய பெரிய பட்டா கத்திகளோடு வீடியோ போடுறான். அப்படின்னா அப்ப ஆயுத கலாச்சாரங்களும் மதுபோதை பழக்கங்களும் ரீல்ஸ் மோகங்களும் இன்றைக்கு இளைஞர்களை விட்டு தொலையாத ஒரு பிடியாக பிடித்து வைத்திருக்கிறது. இதெல்லாம் இளைஞர்கள் இன்றைக்கு சீரழிந்து போகக்கூடிய காரியங்கள். இன்னும் நிறைய இருக்குது. முக்கியமாக சீரழிந்து போறாங்கன்னு சொன்னா இந்த 2-3 விஷயங்களை சொல்லலாம். இப்படிப்பட்ட இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கு என்ன வழி? இப்படியே சீரழியலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா திருந்திருவானா? சீரழிவிலிருந்து மீட்டெடுப்பதற்கான வழி என்ன? இஸ்லாம் அதையும் நமக்கு சொல்லத்தானே செய்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தீமையை கண்டால் அதை உங்கள் கரத்தை கொண்டு தடுங்கள், உங்கள் கையால் தடுங்கள். கையால தடுக்க முடியல, அதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றால் உங்கள் நாவால் சொல்லி தடுங்கள். இஸ்லாம் ஒரு தீமையை காணும் போது நமக்கு 2 வழிகளை சொல்லுகிறது. ஒன்று கையால் தடு, இல்லாவிட்டால் நாவால் தடு. அப்படி என்றால் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற அறிவுரை என்ன தெரியுமா?
எந்த ஒரு தீமை நடக்கும் போதும் அந்த தீமையை மட்டுமே பேசுவது ஒரு மூமினின் பண்பு அல்ல, அது முஸ்லிம்களின் அடையாளமும் அல்ல. அந்த தீமையிலிருந்து உன் குடும்பத்தை, உன் சமூகத்தை, இந்த தேசத்தை பாதுகாக்க என்ன வழி, அதையும் யோசிக்கணும். இஸ்லாம் அதற்கு சில வழிகளை சொல்லுகிறது. என்ன வழிகளை சொல்லுகிறது என்றால், இது மாதிரியான மோசமான சம்பவங்கள் தமிழ்நாடு மற்றும் இதர மாநிலங்கள், பல நாடுகள் அரங்கேறிக் கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள், பெற்றோர்கள் மிக முக்கியமான காரணி. தன்னுடைய பிள்ளைகளை பொறுத்த மட்டிலே நிறைய பெற்றோர்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. என் பிள்ளை காலத்துக்கும் உருப்படவே மாட்டான் அப்படின்னு நம்பவே மாட்டாங்க பிள்ளைய. இன்னொரு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைய நம்பிக்கிட்டே இருப்பாங்க. என் பிள்ளை எந்த தப்புக்கும் போக மாட்டான், எந்த தப்பும் செய்ய மாட்டா, தங்கத்தை கூட உரசி தான் பார்க்கணும், என் பிள்ளைய உரசி பார்க்க தேவையில்லை, அவ்வளவு சொக்க தங்கம் அப்படின்னு நினைச்சுவாங்கன்னா பிள்ளைய நம்பிக்கிட்டே இருப்பாங்க. சில பெற்றோர் பிள்ளைகளை நம்புவதே கிடையாது, சில பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. பிள்ளைகள் வழிகட்டு போவதற்கு, இளைய சமுதாயம் தடுமாறி போவதற்கு மிக முக்கியமான காரணியாக யார் இருக்கிறாங்கன்னா பெற்றோர்களும் ஒரு காரணமா தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனிலே சூரத்துல் லுக்மான் 31வது அத்தியாயம், அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளைக்கு சொன்ன அறிவுரை பத்தி அல்லாஹ் சொல்றான். அவர்கள் நபி அல்ல, ஒரு நல்ல மனிதர். அவர்கள் தன்னுடைய மகனுக்கு ஒரு அழகான பல அறிவுரைகளை சொல்றாங்க. எப்படி எல்லாம் அறிவுரை சொல்றாங்க தெரியுமா? யா புனைய, என்னுடைய அருமை மகனே. நாமெல்லாம் பிள்ளைக்கு அறிவுரை சொல்றாங்க எப்படி சொல்லுவோம்? நாம செஞ்ச தப்புகளை முதல்ல சொல்லி காட்டுவோம். வாப்பா பள்ளிக்கூடம் போற காலத்துல ஒரு நாள் பள்ளிக்கூடத்து பக்கம் ஏறினதே கிடையாது. அவன் கேட்டானா? பிள்ளைக்கு பல தந்தைமார்கள் சொல்ற அறிவுரை எப்படி இருக்கும்? தான் வாழ்க்கையில செஞ்ச தப்புகளை சொல்லி காட்டுவாங்க. இதையே ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முந்தைய காலகட்டங்களில் செய்த தவறுகளை வெளிப்படுத்தி திரியாதீர்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். நாம பிள்ளைகளிடத்துல ரொம்ப ஓப்பனா இதே சொல்லிடுறது, படிக்க மாட்டேன், பள்ளிக்கூடத்தில் கற்றுத்தரக்கூடிய அந்த பாடங்களை படிக்காமல் நாங்கள் ஊர் சுற்றி கொண்டிருந்தோம். வாப்பாவுக்கு தெரியாம அங்க போய் நாங்கள் திருட்டுத்தனமாக இந்த வேலைகளை செய்தோம். இவர் சின்ன பிள்ளையில என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சாரோ அதையெல்லாம் பிள்ளைக்கு சொல்லி எதுக்கு சொல்ல வராரு தெரியுமா? இப்படி எல்லாம் செஞ்சு நான் உருப்படாம போயிட்டேன், நீ அந்த மாதிரி போயிடாதரா. இதான் அறிவுரை சொல்ற லட்சணம். இப்படின்னா அவனுக்கு என்ன மனசுல என்ன தோணும்? இவர் வயசுல இவர் எல்லாத்தையும் பண்ணாருல, என் வயசுல நானும் பண்ற, பின்னால திருந்திக்கிறேன், இதைத்தான் நினைப்பான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு அறிவுரை சொல்றாங்க. யா புனைய, என் அருமை மகனே. மகனை என்னைக்காவது நம்ம கூப்பிட்டு இருக்கோமா? தருவேலன்னு சொல்லுவாங்க, உருப்படாதவம்பாங்க, எருமமாடும்பாங்க, சனியம்பாங்க, என்ன வாயில வருது, என்ன இவங்க சொல்லி பழகினாங்களோ அதை கூப்பிடுவாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனை கூப்பிடுகிறார்கள். யா புனைய, என் அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காதே. இன்ன ஷிர்க லஸுல்முன் அலீம், அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது மிகப்பெரிய பாவம். முதல்ல கலீமாவை சொல்லி கொடுக்கறாங்க. இஸ்லாத்தினுடைய அடிப்படை அகீதாவை முதல்ல சொல்லி கொடுக்கறாங்க. அதான் ஃபர்ஸ்ட். அடுத்து சொல்றாங்க, தொழுகையை நிலைநாட்டு, உனக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தை நீ சகித்துக்கொள். எந்த சிரமம் வந்தாலும் தோர்த்து போய்விடாதே, சுவண்டு போய்விடாதே, அதை சகித்துக் கொண்டு பொறுமையை கொண்டு அதை நீ எதிர்கொள். அடுத்து சொல்றாங்க, பூமியிலே ஆணவத்தோடும் கர்வத்தோடும் நடக்காதே. எப்படி ஒரு வார்த்தை! ஒரு நல்ல மனிதரின் மகன், அந்த மகனுக்கு அறிவுரை சொல்றாங்க ஒரு தந்தை. இந்த பூமியிலே மனிதர்களை விட்டும் உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே, ஆணவமாக நடக்காதே, கர்வமாக நடக்காதே. மனிதர்களின் முகத்தை திருப்பாதே என்றால் அகம்பாவத்தோடு திருப்பாதே, கர்வத்தோடு திருப்பாதே, ஆணவத்தோடு திருப்பாதே. தான் தான் அப்படிங்கிற அகம்பாவத்தோடு பூமியில் நடக்காதே என்று அழகான நல்ல பண்புகளை தன் மகனுக்கு
லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு அதிகமான இளைஞர்கள் சீரழிந்து போகக்கூடிய அந்த வழிகேட்டிற்கு மிக முக்கிய காரணியாக இருப்பது யார் என்றால் பெற்றோர்களும் காரணம் தான். எல்லா பெற்றோர்களும் இப்படித்தான் சொல்ல வரல. ஆனால் வழிகட்டி இன்றைக்கு எந்த இளைஞர்கள் எல்லாம் போய் கிடக்கின்றார்களோ, தடுமாறி கிடக்கின்றார்களோ, அதற்கு காரணம் பெற்றோர்களின் வளர்ப்பில் சரியில்லை, கவனம் இல்லை. அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே நல்ல பண்புகளையும் நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல குணங்களையும் கற்றுத்தருவது நம்முடைய அவசியம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு காலத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நபி மொழி. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன் அக்ஃபிரு மா யுத்கிலுன் நாஸல் ஜன்னah. ஒரு நபித்தோழர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மனிதனை அதிகமாக சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பது எது? எது மனிதனை சொர்க்கத்தில் சேர்க்கும்? நபிகளார் சொல்லுகிறார்கள், தக்வல்லாஹ், ஒன்று இறையச்சம், இரண்டாவது ஹுஸ்னுல் குல்க், நற்குணம். நல்ல குணமும் இறையச்சமும் தான் ஒரு மனிதனை சொர்க்கத்திலே கொண்டு போய் அதிகம் சேர்க்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க. பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டும்? இறையச்சத்தையும் நல்ல குணங்களையும் நல்ல பண்புகளையும் ஒழுக்கவியலையும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது அவசியமா இல்லையா? அதுவும் இன்றைய காலகட்டத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. போய்விடக் கூடாது என்று அக்கறையோடு நினைக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இது கடமை. அப்போ இது மாதிரி இளைஞர்கள் சீர்கெட்டு போவதற்கு மிக முக்கிய காரணியாக இருப்பது பெற்றோர்கள். இந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். செல்போனை கொடுத்தாலும், அவர்கள் வெளியில் சென்றாலும், அவர்களுக்கு தேவைக்கான பொருளாதாரத்தை நீங்கள் வழங்கினாலும், என்ன செய்கிறார்கள், எப்படி செலவழிக்கிறார்கள், யாரோடு பழகுகிறார்கள் என்ற அந்த கண்காணிப்பு இருந்து கொண்டே இருப்பது அவசியமானது என்பதை பெற்றோர்களே மறந்து விடாதீர்கள். இரண்டாவது, பிள்ளைகளை நெறிப்படுத்துவதற்கு, இளைஞர்களை சரிப்படுத்துவதற்கு வேற என்ன வழி அப்படின்னு கேட்டா, சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். ஒரு குற்றம் செய்தவனின் அந்த குற்றத்திற்கான முறையான தண்டனைகள் ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது இளைஞர்களிடத்தில் மட்டுமல்ல எல்லோரிடத்திலும் இருக்கின்ற குற்ற செயலை, வன்முறை செயல்களை அது ஒழிக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டில் அப்படியான சட்டங்களை எல்லாம் பார்க்க முடியாது. இப்ப இந்த திருத்தணி சம்பவத்தை ஒரு வடமாநில இளைஞனை போட்டு அடித்து துன்புறுத்திய, பெரிய ஆயுதங்களை கொண்டு தாக்கிய இவர்கள் எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? புழல் ஜெயில இருக்கிறாங்களா? எங்க இருக்கிறார்கள்? அவர்கள் எல்லாம் சிறுவர் சீர்திருத்த சீர்நோக்கு பள்ளியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்களாம் செய்தி. அங்க போய் சேர்த்தா என்ன பண்ணுவான்? ஏற்கனவே அதுக்குள்ள இருக்கிறவ சிறு வயசிலேயே மோசமான காரியத்தை செஞ்சுட்டு வந்தவன் தான். இவன் போய் உள்ள சேரும் போது இவனுக்கு மதிப்பு கூடும். நீ எத்தனை பேரா கொலை செஞ்ச? நான் எங்கடா கொலை செஞ்சேன்? கொலை செய்யும் போது வேடிக்கை பார்த்து என்னை பிடிச்சு கொண்டு உள்ள போட்டாங்க. அப்படியா? நான் 4 பேரை கொலை செய்தவன், 5 பேரை கொலை செய்தவன், பெரும் பெரும் ஆயுதங்களோடு நான் தாக்கியவன், கஞ்சா போதையில் இருந்தவன் அப்படின்னு சொன்னா இருக்கிற 50 பேர்ல இவனுக்கு இன்னும் மதிப்பு கூடும். அவன் ஒரு வருஷம் 5 வருஷம் கழிச்சு வெளியில வரான, இதுக்கு மேல பெரிய ரவுடியா தான் வெளியில வருவான், இதுக்கு மேல பெரிய மோசமானவனாகத்தான் வெளியில் வருவான். இவர்கள் எங்க இருக்க வேண்டியவர்கள்? எப்படி தாக்கினாலும் அதே போன்ற அதே இடத்தில் அந்த ஆயுதங்களை கொண்டு இவர்களின் கை கால்கள் வெட்டப்பட்டிருந்தால், நடு ரோட்டிலே ஓடவிட்டு இவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தி கொல்லப்பட்டிருந்தால், அடுத்து எவனாவது இந்த மாதிரி ஆயுதம் எடுக்கணும்னு நினைப்பானா? தூக்கிலிட்டு பொதுமக்கள் பார்வையில் இவர்கள் கொல்லப்பட்டிருந்தால், இது மாதிரி வட மாநிலத்தவன் தானே, கேட்க யார் இருக்கா அப்படின்னு அவன் மீது கை வைப்பதற்கு துளியாவது உள்ளத்துக்குள்ள என்ன வருமா? இவங்க போட்டிருக்கிற சட்டமெல்லாம் என்ன? சிறுவர் சீர்திருத்த சீர்நோக்கு பள்ளியில் கொண்டு போய் சேர்த்தன்னு சொன்னா, இவன் நாளைக்கு இதை விட ஒரு பெரிய கொலைகாரனாக, குடிகாரனாக, இந்த சமுதாயத்தை சீரழிப்பவனாகத்தான் வந்து நிற்பான். அப்ப இந்த நாட்டினுடைய சட்டங்கள் இவ்வளவு மோசமாகத்தான் இருக்கு. இன்னும் சொல்றதா இருந்தா, நடந்து கொண்டிருக்கிற எல்லா சம்பவங்களையும் பாருங்க. இந்த நாடு கொடுக்கக்கூடிய, இந்த அரசு கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் எந்த லட்சணத்தில் இருக்கு தெரியுமா? சமீபத்தில் ஒரு வழக்கு அலகாபாத் நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அதை விசாரித்த நீதிபதி சொல்றாரு,
பாலியல் குற்றம்லாம் என்ன? பாலியல் குற்ற வழக்கு சம்பந்தமாக ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது. அலகாபாத் நீதிமன்ற நீதிபதி ஒரு தீர்ப்பை வெளியிடுறாரு. பாலியல் தொந்தரவுனா என்ன? ஒரு பெண்ணினுடைய ஆடையின் மீது கை வச்சா அது பாலியல் குற்றம்னு சொல்லிடுவீர்களா? அது பாலியல் குற்றத்தில் சேராது. நீ எதுக்குடா ஒரு பெண்ணுடைய ஆடையில கைய வச்சா அது தப்புடான்னு சொல்லி தண்டிக்காம ஒரு நீதிபதி கேட்கிற கேள்வி என்ன? ஒரு பெண்ணின் ஆடையின் மீது நீங்கள் கை வைத்தால் அது பாலியல் குற்றத்தில் சேராது. அவ்வளவுதான், நிப்பாட்டிட்டாரான்னு பார்த்தா இன்னும் அதிர்ச்சிகரமான ஒரு கேள்வி நீதிமன்றம் கேட்குது. ஒரு பெண்ணினுடைய அந்தரங்க உறுப்பில் மார்பக பகுதியில் கை வைத்தால் கூட அது வந்து பாலியல் குற்றம்னு சொல்லிட முடியாது. அப்படின்னா இவன் கொடுக்கிற தீர்ப்பு எந்த லட்சணத்துல இருக்குன்னு பாருங்க. இப்படி ஒரு தீர்ப்புகள் வெளியிடப்பட்டால் நாளைக்கு இந்த சிறுவர்கள் இளைஞர்கள் குற்றம் செய்பவர்கள் திருந்துவார்களா அல்ல இன்னும் இதோட 10க்கு 100 செய்வானா? இந்த லட்சணத்துல இருக்கு. அதே அலகாபாத் நீதிமன்றம் இன்னொரு தீர்ப்பை வெளியிட்டது. திருமணம் செய்யாமல் 2 பேர் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு உறவு முறையை கண்டுபிடிச்சு வச்சிருக்கான் இன்னைக்கு, லிவிங் டுகெதர். திருமணமே செஞ்சுக்க மாட்டோம், ஆனா கணவன் மனைவியே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, ஒரே வீட்டுல தனிமையில வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இது மேலை நாடுகளில் மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய கலாச்சாரம். இந்த கலாச்சார முறை சிறுக சிறுக தமிழ்நாடு உட்பட எல்லா ஊர்களிலும் இன்னைக்கு வந்தாச்சு. இந்த கலாச்சார முறையை அலகாபாத் நீதிமன்றம் தீர்ப்பு வெளியிடுகிறது. திருமணம் செய்யாமல் இருவரும் இணைந்து வாழ்வது எந்த வகையிலும் அது தப்புன்னு சொல்ல முடியாது. சமுதாயம் எதிர்க்குதுங்கிறதுனால அதை தப்புன்னு சொல்லிட முடியுமா? அது அவங்க வந்து 18 வயதை கடந்தவர்களா இருந்தாலும் சரி, 18 வயதை கடக்காதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் விரும்பினால் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம், அது தப்பு இல்லை. இன்னொரு தீர்ப்பு, ஒரு திருமணமான ஒரு பெண் தனக்கு விருப்பமான ஒருவனோடு தனிமையில் இருந்தால், அவன் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதுவும் சட்டப்படி குற்றமில்லை. கள்ளக்காதல் அனுமதி. எதைத்தான் குற்றம்னு சொல்ல வருவாங்கன்னே தெரியல. திருமணமானவள் கணவனுக்கு துரோகம் செய்து கள்ளக்காதலனை ஏற்படுத்தி கொண்டாலும் தப்பு இல்லை. ஒருவரை பாலியல் சீண்டலுக்கு ஏற்படுத்தினாலும் குற்றம் இல்லை. திருமணமே செய்யாமல் ஒழுக்கக்கேடாக இருவரும் சேர்ந்து வாழ்வது அதுவும் தப்பு இல்லை. வேற எதைத்தான் தப்புன்னு சொல்ல போற? ஹிஜாப் அணிரு தப்புன்னு சொல்லுவேன், மாட்டுக்கறி திண்டா தப்புன்னு சொல்லுவேன், பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்தை அவர்கள் இடித்து விடுவார்களே, ஆனால் நீயே அவனுக்கு சொந்தமான இடத்துல பள்ளிவாசலை கட்டுனேன்னு கற்பனையா ஒண்ணு நான் குறை சொல்லுவேன். இதத்தான் தப்புன்னு சொல்லுவேன் தவிர வேற எதையும் தப்புன்னு சொல்ல மாட்டேன்னு ஒரு நீதிமன்றமே இந்த லட்சணத்தில் தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தா, இன்னெல்லாம் நிறைய தீர்ப்பு இருக்குது, அதை பத்தி பேசினா நேரம் பத்தாது. போதை பொருட்கள் கஞ்சா மாதிரியான போதை பொருள் இருக்கு பாத்தீங்களா, இது போதை பொருள் லிஸ்ட்லயே வராதுன்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. இது போதை பொருள்ல வராதுன்னா வேற எந்த லிஸ்ட்ல சேர்ப்ப? உணவு பொருளை சேர்ப்பியா? அப்ப ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிடும் போது நீங்க சைவ உணவு வைங்கன்னு சொன்னா சைவ உணவுக்கு நிறைய வெரைட்டி வைப்போம் பாருங்க, அதுல ஒரு தட்டுல கஞ்சாவையும் வைப்பாமல இருக்கு. அதெல்லாம் போதை பொருள வராது. பீடி சிகரெட் போதை பொருள்ல வராது. அவன் போதைனா அப்ப வேற என்ன கற்பனை பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னே தெரியல. அப்ப இது மாதிரி இப்படி ஒரு பலகீனமான ஒரு சட்டத்தை வச்சிருந்தா, இந்த சட்டத்தினுடைய வெளிப்பாடு குற்றம் செய்தவனை தண்டிக்காமல் சுதந்திரமாக விடுவதின் வெளிப்பாடு இந்த நாட்டில் யாரையும் சீர்திருத்தவாதியாக உருவாக்காது, இன்னும் சீர்கெடுத்து கொண்டு தான் இருக்கும். அப்ப முறையாக குற்றம் செய்தவனுக்கு இந்த மாதிரியான தண்டனைகள் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லக்கூடிய கடுமையான தண்டனைகள் சட்டமாக்கப்பட வேண்டும். கொலை செய்தவனுக்கு மரண தண்டனை, திருடியவனுக்கு கைவெட்டக்கூடிய தண்டனை, ஒருவனுடைய கண்ணை அவன் பறித்திருப்பானே ஆனால் இவனுடைய கண்ணை பறிக்கக்கூடிய தண்டனை, இது மாதிரி தண்டனைகள் கடுமையாக இருக்கும் பட்சத்தில் இது போன்ற குற்றச் செயல்களும் ஒழியும். வேற என்ன இஸ்லாம் சொல்லுகிறதுன்னா, இப்ப இந்த மாதிரி சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த கொடுமைகள் அநியாயங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு முக்கியமான காரணம் சில வீடியோ காட்சிகள், சினிமா படங்கள். இன்னைக்கு வெளிவரக்கூடிய எல்லா சினிமா படங்களையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு தீவிரவாத காட்சி இல்லாம இருக்காது, ஒரு கொலை சம்பவம் இல்லாம இருக்காது. அதுல வந்து பெரிய பெரிய ஆயுதங்களை கொண்டு கொலை செய்யக்கூடிய, பாம் வைக்கக்கூடிய, திட்டமிடக்கூடிய இந்த காட்சிகள் நிறைய காட்டுறாங்கல்ல. இதை ஒரு அரசு முழுமையாக தடை செய்ய வேண்டும். சினிமா வரட்டும், சமூகத்திற்கு நல்ல கருத்துள்ள பலனுள்ள ஏதாவது ஒரு செய்திகளை சொல்ல மாதிரியான சினிமாக்கள் வந்தால் பரவாயில்ல, ஏதோ பொழுதுபோக்குக்கு பாக்குறாங்க.
பொழுதுபோக்கு காட்சியாக இருந்த இந்த சினிமா இன்னைக்கு எப்படி ஆயிருச்சுன்னு கேட்டா அதுலதான் முழுக்க முழுக்க எல்லா காட்சியும் காட்டுறான். தீவிரவாதிகளை பற்றி, ஒரு கொலைகாரனை பற்றி, குடிகாரனை பற்றி எல்லா காட்சிப்படுத்தப்படுவதும் எங்க சினிமாவில். அப்ப இது மாதிரி வெளிவரக்கூடிய இந்த சினிமாக்கள், இந்த சமூக வலைதளங்கள் இந்த மாதிரி வீடியோக்களை வெளியிடுவதையெல்லாம் ஒரு அரசு முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும். ஆனா இது மாதிரியான காரியங்களை ஒரு அரசு கவனம் செலுத்துறது கிடையாது. என்ன பண்ணுவாங்க? மத ரீதியான ஒரு பிரச்சனை அதை தூண்டுறது, மத உணர்வுகளை புண்படுத்துறது, தேவையில்லாமல் யார் யாருக்கும் சிலைகளை கோடான கோடி ரூபாய்களை கட்டி அந்த சிலைகளை கட்டி பெருமைப்படுவது, இதில் தான் ஒரு அரசு கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறதே தவிர நாட்டை பற்றியும் நாட்டு இளைஞர்களை பற்றியும் நாட்டு மக்களை குறித்தும் எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் செய்தால் இந்த சமூகத்தில் இருக்கின்ற இந்த வழிகேடுகள் ஒளிந்து போகும். இது அரசு மட்டும் செய்யிட்டா நாம சும்மா இருக்க கூடாது. நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய இந்த நல்ல குணங்கள், நல்ல பண்புகள் இருக்கு பார்த்தீர்கள்லவா, இறையச்சத்தையும் தொழுகையையும் நல்லொழுக்கங்களையும் பிள்ளைகளுக்கு அன்றாடம் போதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு முக்கியமான விஷயம் நாம கடைபிடிக்கணும். அல்லாஹ் தன் திருமறையில சொல்லுகின்றான், லிம தகுலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாததை நீங்கள் பிறருக்கு ஏவாதீர்கள். அது அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு குற்ற செயலாக கருதப்படும். பிள்ளைகளுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நல்ல பண்புகளை பிள்ளைகளுக்கு சொல்றீங்களா, அந்த பண்புகளை நம் வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா, அந்த வார்த்தைகளை நாம் முதலிலே பேச தொடங்குவோம். பிள்ளைகளை தொழுகைக்கு ஏவுகிறீர்களா, நாம் முதலிலே தொழ ஆரம்பிப்போம். பிள்ளைகளுக்கு எந்தெந்த அறிவுரைகளை சொல்ல தயாராக இருக்கின்ற பெற்றோர்களே, முதலில் அதை நாம் செய்ய தயாராகி விட்டோமாங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். நான் செய்ய மாட்டேன், அறிவுரை தான் சொல்லுவேன்னா இந்த அறிவுரைகள் பலன் தராது. எந்த பிள்ளைகளுக்கு அறிவுரைகள் பலன் தரவில்லையோ அவர்கள் சீரும் சிறப்புமாக எதிர்காலத்தில் இருப்பார்கள் என்பது சாத்தியமில்லை. இத்தகைய விஷயங்களை நம்முடைய கவனத்திலே கொண்டு பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துவோம். இனி வரக்கூடிய நம்முடைய சந்ததியினரை நல்லொழுக்கமுடையவர்களாக வார்த்தெடுக்க வல்ல ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்களையும் நேரங்களையும் பற்றி சொல்றாங்க. ஒரு மனிதன் காலத்தை குறை சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்வதாக நபிகளார் சொல்லுகிறார்கள், நானே காலமாக இருக்கின்றேன், நானே நேரமாகவும் இருக்கின்றேன். அப்படின்னா காலமும் நேரமும் அல்லாஹ் படைத்தது. யார் ஒருவன் இந்த கால நேரங்களை குறை சொல்லுகிறானோ அவன் அல்லாஹ்வை குறை சொன்னவனை போல. படைத்தவன் யாரு? இந்த காலம் நேரம் இதெல்லாம் படைத்தவன் இறைவன். இதை ஒருவன் குறை சொல்லும் போது அவன் படைத்த ரப்புல் ஆலமீனை குறை சொன்னவனை போன்றவன் ஆவான். இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படிதான் இருக்கிறோம். ஒரு வருஷத்துல சில துன்ப துயரங்கள் இருக்கத்தான் செய்யும். அது இந்த வருஷத்தினால் ஏற்படக்கூடியது அல்ல, அல்லாஹ் விதித்தது. குல்லை யுஸீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா, அல்லாஹ் விதித்ததை அன்றி வேறு எதுவும் நடக்காது. அல்லாஹ் தான் இந்த வருடத்தில் இந்த நாளில் உனக்கு இது ஏற்பட வேண்டும் அல்லாஹ் விதிச்சது. இப்ப என்ன செய்வாங்கன்னா கால நேரத்தை குறை சொல்லுவாங்க. எனக்கு இந்த நாள் சரியில்லை, இந்த நேரம் சரியில்லை, இந்த வருஷமே எனக்கு சரியில்லை, எல்லாமே நஷ்டத்திலே முடிஞ்சிருச்சு அப்படின்னு கால நேரத்தை ரொம்ப சர்வ சாதாரணமாக குறை சொல்லிடுறோம். சில நேரங்கள் நம்ம இப்படி கூட பேசுவோம். எப்படி பேசுவோம்னா, நல்ல வேளை நான் முன்னாடியே வந்துட்டேன், நல்ல வேளை நான் நேரத்தோட வந்துட்டேன், நல்ல வேலைன்னா அப்ப இப்ப நீங்க முந்தி வந்ததுனால இது நல்ல வேலை, இதற்கு முன்பு உங்களுக்கு இருந்தது கெட்ட வேலைன்னு சொல்ல வரீங்களா? சர்வ சாதாரணமாக நம்ம பேசக்கூடிய பேச்சில கூட என்ன செய்யறோம்னா, அல்லாஹ்வுடைய இந்த நாளை நேரத்தை குறை சொல்லக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டியது. அல்லாஹ் எதை விதித்தான அது நடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு முறை ஒட்டக பந்தயத்துல ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தோற்று விட்டது. நபிகளார் சொல்லுகிறார்கள், உயர்ந்து போகக்கூடிய எந்த ஒன்றையும் அல்லாஹ் தாழ்த்தாமல் இருப்பதில்லை. மேலேயும் ஏறும் கீழே இறங்கும், வெற்றி தோல்வி ரெண்டுமே வரும். அதுக்கு இந்த நேரம் தான் காரணம், இந்த நாள் தான் காரணம், இந்த வருஷம் தான் காரணம். நாட்களை நீங்கள் குறை சொல்வது அது மார்க்கம் அனுமதித்த ஒன்று கிடையாது.
அப்படி ஒரு காரியங்கள், அப்படி ஒரு பேச்சுக்கள் நம்முடைய பேச்சில் ரொம்ப சாதாரணமாக நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு பெரிய குற்ற செயலாக நம்ம நினைக்கிறதே இல்லை. இன்னும் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அப்போ ஒரு ஆண்டிலேயும் இந்த துன்பங்கள் நடக்குதுல்ல. இப்போ 2025 முடிஞ்சாச்சு, 2026 பிறக்குது. இது நல்ல ஆண்டாக இருக்கணும் நினைக்கிறது தப்பா அப்படின்னா அது தப்பு ஒண்ணும் இல்லை. இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இதில் ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கு, துன்பங்களுக்கு இந்த வருடமும் இந்த நாளும் காரணம் அப்படின்னு கேட்டா அது காரணம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅத்தி லிமா மனஅத். இறைவன் எந்த ஒரு நன்மையை நாடி விட்டானோ அதை உங்களுக்கு தடுப்பவர் எவரும் இல்லை. அல்லாஹ் எந்த ஒன்று நன்மை நமக்கு தடுத்து கொண்டானோ அதை நமக்கு நாடுபவர் யாரும் இல்லை. அல்லாஹ் நாடுவதை தடுக்க முடியாது, அல்லாஹ் தடுப்பதை யாராலும் நாடவும் முடியாது. இதான் விஷயம். இதுக்கு இந்த வருஷம் காரணம், அந்த வருஷம் காரணம் அப்படிங்கிற இந்த கால நேரங்களை குறை சொல்வதிலிருந்து தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். அத்தகைய ஒரு காரியத்தை கூட நம்ம சர்வசாதாரணமாக செய்து ஒரு பாவத்திற்குரிய நபர்களாக மாறிவிடக் கூடாது என்பதில் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.